வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு 5.2 டிஎஸ்பி ஆம்பிளிஃபையரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு கர்நாடகா மாநிலத்தில் ஒரு நண்பர் ஆர்டர் பண்ணியிருக்காரு. அவருக்காக இந்த ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக் இந்த மாதிரி இருக்கும். இந்த ஆம்பிளிஃபையர் ஜிஎல்சிடி டிஸ்பிளே போட்ட மாடலு. இப்போ இந்த ஆம்பிளிஃபையரில் ஃப்ரண்ட்டில் 2 கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து லெஃப்ட்டில் இருக்கிறது சப்வூஃபர் வால்யூமு. 2 சப்புக்கும் ஒரே கண்ட்ரோலில் நம்ம கொடுத்தாச்சு. இது வந்து வால்யூம் கெயினாக வேலை செய்யும். அதேமாதிரி இது என்கோடர் மாஸ்டர் வால்யூம் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். இந்த இஎஸ்பி பொறுத்தளவுக்கு இது MP3 சாங்ஸு இந்த மாதிரி நீங்கள் இதில் கேட்டுக்கலாம். இதிலே இன்பில்டாக ப்ளூடூத்தும் இதில் வந்துடும். இந்த ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு இந்த மாதிரி இருக்கும். இதில் 3 டிஜிட்டல் இன்புட்டு 3 ஆக்ஸ் இன்புட்டு வந்துடும். ஆப்டிக்கல், கோயசல், HDMI/RC இன்புட்டு. இது மாதிரி ஆக்ஸ் 3 இன்புட்டு இதில் இருக்குது. ஸ்பீக்கர் அவுட்டை பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சென்ட்ரு, சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு. இது சப்வூஃபர் 1, சப்வூஃபர் 2. இது வந்து ஸ்பீக்கர் அவுட்டு. இதில் 12 எக்ஸஸ் ஃபேனு பேக் சைடு 2 போட்டிருக்கேன். உள்ளே ஒரு ஃபேன், மொத்தம் 3 ஃபேன் போட்டிருக்கேன். இதில் பவர் ஜாக்கு நம்ம எப்பவும் போல் அது கம்ப்யூட்டருக்கு வர மாதிரி ஜாக் கொடுத்துருக்கேன். தனியாக வயரை கழட்டிக்கிற மாதிரி தான் இருக்குது. கோல்டு புஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆம்பிளிஃபையருக்குள்ளே என்னென்ன போட்டிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த ஆம்பிளிஃபையருக்குள்ளே 24/24 10 ஆம்ஸ் HD காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பவர் சப்ளை பொறுத்தளவுக்கு 15000 MFT டியூயல் பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் மொத்தம் STK IC 4 யூஸ் பண்ணியிருக்கேன். STK 4231 சானியோ மாடலு. இதில் ஃபஸ்ட்டு 2 IC சப்வூஃபர் 2 சேனல் கொடுத்துருக்கேன். சப்வூஃபர் 1, சப்வூஃபர் 2 ரெண்டுமே மோனோ சேனலு. அதே மாதிரி இது ஸ்டீரியோ வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு கொடுத்துருக்கேன். இந்த போர்டை பொறுத்தளவுக்கு சரவுண்டுக்கு லெஃப்ட் ரைட்டு கொடுத்தாச்சு. இது வந்து மகாராஜா 2 ஃபெட்டு சென்டருக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பொறுத்தளவுக்கு மேக்ஸ்வின் 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ரிமோட் கிட்ட பொறுத்தளவுக்கு FT004G மாடலில் PT2351 போட்ட மாடலு யூஸ் பண்ணியிருக்கேன். இது மை ஃபேவரைட்டு. இதில் பேஸ் எஃபெக்ட்டு அருமையாக இருக்கும். மற்றபடி டீ கோடரை பொறுத்தளவுக்கு எப்பவும் போல் FT003 டிஎஸ்பி மினி டீ கோடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதில் மொத்தம் 3 ஃபேன் வந்து இதில் கொடுத்துருக்கேன். ஒரு ஃபேன் ஏர் உள்ளே தள்ளுற மாதிரியும் 2 ஃபேன் வந்து ஏர் வெளியே தள்ளுற மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த 3க்குமே ஒரு ஃபேன் கண்ட்ரோலர் போர்டு ஒன்று ஃபிட் பண்ணியிருக்கேன். இது ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் ஹீட் ஏறினா மட்டும் தான் இந்த 3 ஃபேன் ஓடும். ஹீட்டு குறைஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேனு கட் ஆஃப் ஆயிரும், ஆஃப் ஆயிரும். அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இதில் எப்படி வயரிங் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இந்த 24/24 10 ஆம்ஸ் லைனை இந்த டியூயல் பவர் சப்ளையில் கொடுத்து இதில் வந்து மொத்தம் 7 சேனலுக்கு கொடுத்துருக்கேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் கொடுத்துருக்கேன். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனை பொறுத்தளவுக்கு இது 24/24 இந்த பவர் சப்ளை வந்து டேரெக்டாக AC வோல்ட்டேஜ் எடுத்து இங்கே கொடுத்தாச்சு. இது ஒரே டிரான்ஸ்ஃபார்மருங்கிறனால இது கிரவுண்டெலாம் இணைக்க தேவையில்லை. அதே மாதிரி இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். இந்த கெப்பாசிட்டி பக்கத்தில் இருக்கிறது 100 MFT போட்டிருப்பாங்க. இது வந்து 10 MFTயாக நான் மாற்றிருக்கேன். இதை எதுக்காகன்னு சொல்லி ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். மற்றபடி இந்த ரிமோட் கிட்டு இந்த மினி டீ கோடருக்கு வந்துட்டு தனியாக ஒரு 12 1 ஆம்ஸ் SMS பவர் சப்ளை தனியாக அதுக்குன்னு தனியாக ஒதுக்கி கொடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த 12/012 லைன் எடுத்து ஒரு சிங்கிள் பவர் சப்ளை உருவாக்கி இங்கேக்குள்ளே ஒரு பக்கன் நோட்டு போட்டு அதில் ஒரு 12 வோல்ட்டாக டியூனிங் பண்ணி இந்த ஃபேன் கண்ட்ரோலருக்கு மட்டும் கொடுத்தாச்சு. இந்த ஃபேனுக்கு மட்டும் கொடுத்தாச்சு, மற்ற எதுலேயுமே லிங்க் பண்ணலாம். இப்போ ரிமோட் கிட்டு அதே மாதிரி மினி டீ கோடருக்கு தனி ஒரு பவர் சப்ளை, அதே மாதிரி இந்த ஃபேனுக்கு தனியாக ஒரு பவர் சப்ளை, ஆடியோ போர்டு செக்ஷனுக்கு தனி பவர் சப்ளை, அந்த மாதிரி நம்ம இதில் செஞ்சுருக்கோம். இது கஸ்டமர் வந்து எல்லாமே STK மாடல்லே பண்ண சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாமே 8 ஓம்ஸ் ஸ்பீக்கர் யூஸ் பண்ண போகிறாங்க. 5 சேனலுக்கு டைனிட்டி 8 ஓம்ஸ் உள்ள ஊஃபர் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது நார்மல் ஊஃபர் யூஸ் பண்ணுறாங்க. சப்வூஃபர் பொறுத்தளவுக்கு 2 12 இன்ச் டைனிட்டி சப்வூஃபர் யூஸ் பண்ணுறாங்க. அது 8 ஓம்ஸ் தான். அதனால் நான் எல்லாமே STK மாடலில் அவங்களுக்கு போட்டு கொடுத்தாச்சு. இந்த 2 ஃபெட்டுங்கிறதும் அது STK மாடல் தான். மகாராஜா பொறுத்தளவுக்கு STK மாடல் தான். அதான் நான் போட்டிருக்கேன். மற்றபடி ஆம்பிளிஃபையரோட ஆடியோ ரிசல்ட்டு அருமையாக வந்திருக்கு. ஒரு ஆடியோ டெஸ்டிங் பார்க்கலாம். இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். எப்பவும் போல் ஸ்பீக்கர் அவுட் எல்லாம் கொடுத்தாச்சு. HDMI/RC இன்புட் கொடுத்துருக்கேன். டிஜிட்டல் இன்புட் மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ ஆடியோ டெஸ்டிங் பார்க்கலாம். ஒரு DTS வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். DTS
sound could be deeper, more dimensional. There's no need to wonder, because you're listening to Dolby Atmos. With Dolby Atmos, audio can precisely move in any direction within this theater, whether the sound sweeps from the back. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான் நண்பர்களே, நன்றி வணக்கம்.